ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பேச போகிறது சக்கரத்தாழ்வாரை பற்றி. திருமாலினுடைய வலக்கையை அலங்கரிக்கக்கூடிய சக்கராயுதம் தான் சக்கரத்தாழ்வார். இவர் திருமாலுக்கு இணையானவர்னு வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்காராம். இவர் திருவாழியாழ்வான், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார்னு பல பெயர்களால் அழைக்கப்படுபவர். திருமாலினுடைய கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இவர் 16 அல்லது 32ங்கிற எண்ணிக்கையில் கைகளை உடையவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறமாக யோக நரசிம்மரை நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு உள்ள நுழையும் பொழுது வலப்பக்கமாக உடையவர், இடப்பக்கமாக பார்த்தா சக்கரத்தாழ்வாரினுடைய சன்னதி இருக்கும். ரொம்ப விசேஷமானவர் சக்கரத்தாழ்வார். பெரிய ஆழ்வார் சோதி வலத்துறையும் சுடரொளியும் பல்லாண்டு அப்படின்னு வாழ்த்தி பாடியிருக்காராம். இவரை திருமாலுக்கு இணையானவர்னு எழுதிய சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகத்தில் சக்கரத்தாழ்வாரை பலவாறு போற்றி பாடியிருக்கார். சக்கரத்தாழ்வாரினுடைய ஆயுதங்கள்னு சொல்லும் பொழுது 16ஆம் வலக்கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுகாக்னி, மிஸ்கிருசம், வேல், இதெல்லாம் வலக்கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இடது கையிலன்னு பார்த்தாக்கா சங்கு சக்கர கதாபாணியாக பெருமாளினுடைய கரங்களில் எப்போதும் வலக்கையில் இடம்பெற்றிருப்பவர் சக்கரத்தாழ்வார். ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைஞ்சிருக்கிறது உண்டு. திருக்கோவலூர் மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா திருக்கோவில் மூலவர் இடக்கையில் காட்சி கொடுக்கிறார் சக்கரத்தாழ்வார். அதே போல் அமைந்து பிரயோகிக்கக்கூடிய நிலையில் காணப்படுவது அப்படிங்கிறது பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்தில். இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்கினார் நவகிரக தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில்களில் மட்டுமே நவகிரக வழிபாடு உண்டு. அந்த வழிபாடுகளினால் பக்தர்கள் தங்களுடைய தோஷங்களை நீக்கி அந்த தோஷங்கள் நீங்க பெற்று வாழ்க்கையில் நலம் பெறுவார்கள். பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் நவகிரக தோஷங்கள் விரைவில் நீங்கிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு. திருமணம் மாகாதவர்களுக்கு சீக்கிரத்திலேயே திருமணம் கைகூடும் சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. இந்த சுதர்சனருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை, சனிக்கிழமை. அன்னைக்கு அவருக்கு சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி வழிபட்டால் நினைத்த நல்ல காரியங்கள் வெற்றி கிடைக்கும், எடுத்த காரியங்களில் நீங்கள் ஜெயிப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சிசுபாலனினுடைய தாய்க்கு அளித்த வாக்கின்படி சிசுபாலனினுடைய தவறை 100 முறை மன்னித்து விட்டாராம் கிருஷ்ணர். அவனது 101வது தவறை கண்டு கொதித்த சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளின் எதிரியான சிசுபாலனை அழித்ததாம். மகாபாரத யுத்தத்தப்போ ஜெயத்ரதனை வெல்ல இயலாத நிலையில பெருமாளினுடைய சக்கரம் வானில் சுழன்று செழுந்து சூரியனை மறைத்ததாம். அதனால குருக்ஷேத்திரமே இருண்டது. ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா போரை நிறுத்திடணும் இல்லையா? அதனால ஜெயத்ரதன் ஒழிக்கப்பட்டு மகாபாரத வெற்றிக்கு வித்திடப்பட்டது. கஜேந்திர மோட்சம்னு சொல்லப்படக்கூடிய புராண கதையில யானையின் காலை பிடித்து கொண்ட மகேந்திரன் அப்படிங்கிற அந்த முதலையை சீவி தள்ளி கஜேந்திரனை காப்பாற்றுறது இந்த சுதர்சனம் தான். பக்தர்களுக்கு வரக்கூடிய பகையை அழித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காக்கக்கூடியவர் இந்த சுதர்சனர். மனதினுடைய நிம்மதியை பாதிக்கிற கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எதிரி தரக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் முற்றிலும் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். இவர் கல்வியில் தடையை நீக்கி இடைவிடாது தொடரக்கூடிய கல்வி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் இவளை வழிபட்டால் நிச்சயமாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. சக்கரத்தாழ்வாரை பலவாறாக அழைக்கிறது உண்டு. சுதர்சனர்னு சொல்லுவாங்க. பொதுவாக பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறமாக யோக நரசிம்மரும் இருப்பார். இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூளாகி நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் தான் சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசினோம், பக்தி பாடல்கள் கேட்டோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு அடுத்த முறை போகும்பொழுது இந்த சக்கரத்தாழ்வாரை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.